ஹாய் ஹலோ, இன்னைக்கு ஒரு தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்கு ஒரு சைடிஷ் தான் பார்க்க போகிறோம். வாழைக்காய் ஃப்ரை சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாழைக்காயை இந்த சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப பொடியாக கட் பண்ண வேணாம். அந்த சைஸ்க்கு ஒரே மாதிரி ஈவனாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த வாழைக்காயை நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருப்போம். அது மிதமான இதில் ஃப்ரை ஆகிட்டு இருக்கணும். அதுக்குள்ளே ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்குவோம். 2 சில்லு தேங்காய், 4 பூண்டு, 1 ஸ்பூன் சோம்பு, கருகப்பிலை, 2 பச்சை மிளகா. இதை கொரகொரப்பாக மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுக்குவோம். இந்த லெவலுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ 50% வாழைக்காய் நல்லாவே குக் ஆயிடுச்சு. இப்போ மசாலாஸ்லாம் சேர்த்துக்குவோம். 1 ஸ்பூன் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ காரமும் தேவையான அளவு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் நான் சேர்த்தேன். 1/2 ஸ்பூன் கறி மசாலா தூள், சிக்கன் 65 மசாலா, மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து அந்த எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிடணும். சூப்பரான வாழைக்காய் ஃப்ரை ரெடி.